அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் முதல் ஹலீஃபா யாருங்க? இஸ்லாமிய முதல் ஹலீஃபா ஹஸரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு? ரசூலுல்லாஹ்வினுடைய நெருங்கிய தோழர், நண்பர். கார் சாஹிபுன் ஃபில் கார், குகையிலும் நபிகளோடு துணைக்கு இருந்தவர். அல்லாஹ் அவர்களினுடைய வாழ்க்கை மொத்தத்தையும் சேர்த்தே வைத்தான். வாழ்ந்து அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் அல்லாஹ் சேர்த்தே வைத்து விட்டான். அளவு கடந்த அன்பு கொண்டவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அந்த அபூபக்கர் நாயகம் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் மூணு தடவை ஓதுன ஒரு அற்புதமான ஒரு துஆவை நாம் இந்த காணொளியிலே இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முழுமையாக பாருங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பலன், அதை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன என்பதை நாம் இதை முழுமையாக பார்த்து முடிக்கிற பொழுது உள்வாங்கிக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் பின் அபீ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க டெய்லி தன்னுடைய அப்பாவை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறாங்கன்னா, காலையில் ஃபஜருக்கு பின்னாடி ஒரு சில கலிமாக்களை சொல்கிறாங்க. 3 டைம்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி சாயங்காலம் அசர் தொழுகைக்கு பின்னாடியும் அதே கலிமாக்கள் 3 தடவை சொல்கிறாங்க. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுறதில்ல. பெர்ஃபெக்டாக டெய்லி அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதாவது செய்கிறதிலேயே சிறந்த செயல் என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்தை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது, தொடர்ச்சியாக விடுபடாமல் அதை பின்பற்றுறது, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ஒரு நாள் செய்வோம் அல்லது 10 நாள் செய்வோம், அதற்கடுத்து விட்டுட்டோம்னா அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு 10 மாதம் ஆயிரும். இல்லை, இனிமேல் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிடணும், ஒரு நாள் கூட விடக்கூடாது அப்படின்னு வைராக்கியம் வச்சு தான் சில விஷயங்களை செய்வோம். வாக்கிங் போயிடணும்னு நினைப்போம் இல்லையா? உணவில் கட்டுப்பாடாக இருக்குன்னு நினைப்போம். சர்க்கரை எண்ணெய் தொடவே கூடாதுன்னு நினைப்போம். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டத்தை இத்தோட முழுக்கு போட்டுறணும், கையே வைக்கக்கூடாதுன்னு நினைப்போம். இந்த நினைப்பெல்லாம் எல்லாம் ஒரு வாரத்துக்கு தான். அது போன பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பழைய பழசுக்கு வந்துடும். என்ன விஷயமானாலும், இபாதத்தாகட்டும் அல்லது நம்முடைய உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும், நம்முடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களாகட்டும், குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும், கண்டினியூவாக ஃபாலோ பண்ணும்பொழுது அதற்கு ஒரு தனி பரக்கத்து இருக்குது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டாங்க, அமல்லையே சிறந்த அமல் எதுன்னு கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்வமுஹ வ இன் கல்ல, குறைவாக இருந்தாலும் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது, இடைப்பட்டு விடாமல், இடைமுறிவு ஏற்பட்டு விடாமல் அப்படியே நிரந்தரமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். இப்போ பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு டெய்லி காலையில் 3 தடவை, சாயந்தரம் 3 தடவை இதை மிஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ அப்துர் ரஹ்மான் பின் அபீ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தகப்பனார்ட்ட கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு, பாப்பா நீங்கள் டெய்லி இந்த கலிமாக்களை ஓதுறீங்களே, 3 தடவை ஓதுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. நான் உங்கள்கிட்ட சில சமயம் பக்கத்தில் இருக்கும்பொழுது அதை பக்கத்துலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது காதால் கேட்டிருக்கேன். நான் உங்களை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அது என்ன களிமா சொல்லுங்க எனக்கு ஃபஸ்ட்டு. 2வது, அது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டவுடனே ஹஸரத் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு சொன்னாங்க, இது என்ன களிமா, நான் என்ன ஓதுறேன் தெரியுமா? அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ் என்னுடைய உடலுக்கு நீ ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, யா அல்லாஹ் என்னுடைய செவி புலனுக்கு நீ பாதுகாப்பை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, யா அல்லாஹ் என் பார்வைக்கு நீ பாதுகாப்பை தருவாயாக, ஆரோக்கியத்தை தருவாயாக. இதில் எதிலையுமே கோளாறு ஏற்பட்டுறாமல் நீ பாதுகாத்துரு. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இலாஹ் கடவுள் என்பவன் யாரும் கிடையாது. இதுதான் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய துவா. பொருளோடு இந்த துவாவை சொல்லிவிட்டேன். ரொம்ப சுருக்கமான, ரொம்ப ஷார்ட்டான துவா தான். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த. 4 வாக்கியங்கள் தான். இதை தான் நான் டெய்லி 3 தடவை ஓதுறேன். அப்படியா, இதான் ஓதுறீங்களா? ஓகே, சரி இது யார் சொல்லி கொடுத்தது? அவ சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ரசூலுல்லாஹ் இதை டெய்லி ஓதி நான் பார்த்துருக்கேன். நான் ஓதி எப்படி நீ டெய்லி என்னை பார்த்துருக்கியோ, இதை மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி காலையில் 3 தடவையும் சாயங்காலம் 3 தடவையும் இதை ஓதி நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். எனவே தான் நான் ஆசைப்படுகிறேன், அன உஹிப்பு அன் அஸ்தன்ன பி சுன்னத்திஹி, அவர்கள் செய்த அந்த விஷயத்தை நானும் என் வாழ்க்கையிலே சுன்னத்தாக கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், பிரியத்தில் தான்
அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது இந்த துவா சாதாரண துவா இல்லை, ரசூலுல்லாஹ் டெய்லி ஓதுன துவா. மறக்காமல் டெய்லி காலையில் 3 தடவை, சாயங்காலம் 3 தடவை ரசூலுல்லாஹ் ஓதுன துவா. அப்போ துவா என்னன்றதையும் சொல்லி கொடுத்தாச்சு, இது யார் ஓதுன துவான்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதனால் என்ன பலன்? யார் இதை கண்டினியூவா, யார் இதை தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ அல்லாஹ் அவர் முடங்கி போகக்கூடிய எந்த நோயையும் கொடுக்க மாட்டான். நோய் வரதாங்க செய்யும், நோய் இல்லாத எப்படி வாழ்க்கை இருக்கும்? எல்லாத்துக்கும் ஏதாவது சில நோய்கள் வரத்தான் செய்யும். சொல்லப்போனால் நோய் வர்றது ஒரு பக்கம் அருள் தான். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாவங்களை அது கரைச்சிடும் இல்லையா? தலைவலி வரணும், வயிற்று வலி வரணும், இல்லை கால் வலிலாம் வரணும். அப்பப்போ தொடர் நோய், படுக்கையில் படுக்கக்கூடிய நோய், அதிலிருந்து அல்லாஹ்ட பாதுகாப்பு தேடணும் இல்லை? அப்போ தொடர் நோய்பட்டு கடுமையான நெருக்கடியிலே படுத்த படுக்கையாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக பாதுகாக்கிறான். யா அல்லாஹ் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் நான் குருடாகிவிடக்கூடாது, வயது ஆக ஆக என்னுடைய பார்வை மங்கி போகுதலோ அல்லது பார்வை இழப்போ ஏற்பட்டுறக்கூடாது. நிறைய பேர் பார்க்கணுமா இல்லையா? வயசானதுக்கு பின்னாடி சொல்றது கேட்க மாட்டேங்குது. அதனால சில ஏச்சு பேச்சுகளையும் அவர்கள் வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. வயசாச்சுன்னா காது போய் தொலைஞ்சிரும், மனுஷனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் காதில் ஏறுறதில்லை என்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், சொல்ல போனால் வீட்டில் இருக்கிறவங்களே அப்படி சில சமயம் பேசுறதை கேட்க தான் செய்கிறோம். அப்படி பேசுறதை நான் ஆதரிக்கலை, அது மகா தவறு. அதே நேரத்தில் அந்த இழப்பு ஏற்பட்டு போச்சா இல்லையா? அப்போ ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா அல்லாஹ் என் பார்வையில் இழப்பு வந்துடக்கூடாது, காதில் செவி புலனில் இழப்பு வந்துடக்கூடாது, உடலில் எங்கேயும் எந்த கேடும் வந்து விடக்கூடாது, எனக்கு பாதுகாப்பை கொடு, ஆஃபியத்தை கொடு என்று கேட்டார்கள். இதன் மூலமாக அல்லாஹ் படுக்கையில் தள்ளிவிடாத அளவிற்கு உண்டான, படுக்கையில் தள்ளிவிடும் அளவிற்கு உண்டான அந்த நோய் நொடிகளை விட்டு, பெரும் நோய் சிக்கலை விட்டு, அந்த சீர்கேடுகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம், நமக்கும் அந்த மாதிரியான கெடுதியிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இந்த துவாவின் வரக்கத்தை கொண்டு செழிப்பான ஆரோக்கியமான வாழ்வை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.